வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடர்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையில் 5ஆம் பாடல். ஆண்டாள் பிராட்டியார் தமது 5ஆம் பாடலில் அன்பே உருவான புண்ணியவதி யசோதையின் மகனான எம்பெருமானை வாழ்த்தி பாவை நோன்பு நோற்பதன் பெருமையை பற்றி பேசுகின்றார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆச்சரியமான செயல்களை உடையவனாய் நிலை பெற்ற துவாரகையை நிர்மாணித்தவனே, பரிசுத்தமான ஏராளமான ஜலமுடைய யமுனை நதிக்கரை வாசியானவனே, யாதவர்களுடைய குலத்தினில் பிரகாசிக்கின்ற திரு ஆயர்பாடிக்கு மங்களம் தீபம் போன்றவனே, யசோதை பிராட்டியுடைய கர்ப்பத்தை பிரகாசிப்பித்த கண்ணபிரானை, பரிசுத்தமாய் விடை கொண்டு நாங்கள் பரிசுத்தமான புஷ்பங்களை சமர்ப்பித்து சேவித்து வாக்கினால் ஸ்தோத்திரம் பண்ணி மனதாலே தியானிக்க முன்செய் தீவினையும் இனி நேரிடத்தக்க பாவங்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல தூசாகிவிடும். அவனது திருநாமங்களை கணநேரமும் சிந்திக்கும்படியாக தகுந்த ஒப்பற்ற எனது நோன்பு முடிகின்றது என்கிறார் ஆண்டாள் பிராட்டியார். இந்த பாடலில் நமது பாவ கர்ம வினைகள் தீர்க்கக்கூடிய வழியினை சொல்லியுள்ளார் கோதை ஆண்டாள். யசோதை மைந்தனாக யாதவ குலத்தில் பிறந்து வளர்ந்த கண்ணபிரானை பரிசுத்தமான மனதோடு நன்மலர்களை தூவி வாயார வாழ்த்தி கையார தொழுது மனமாற தியானித்தால் முன்வினை கர்மங்களும் இனி தவிர்த்திடாது வரும் வினைகளும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல அழிந்து போய்விடும் என்று கூறுகின்றார். அதனால்தான் நம் பெரியோர்கள் நமது வாழ்வில் நம் கர்ம வினையால் நமக்கு வழியறியாது துன்பம் ஏற்படும் பொழுது இந்த பாடலை அடிக்கடி பாடச் சொல்கின்றனர். இதனால் நமது பூர்வ கர்ம வினைகளும் இனி வரும் கர்ம வினைகளும் அழிந்து நாம் தூய்மை பெறுவோம். ஓகே மக்களே, இந்த பாடலின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.